குருவியின் சிக்கன் பக்கோடா. அழகான காட்டுல மீனு குருவியும் காலுக்காகவும் மற்றும் ராணிக்காகவும் சிக்கன் பக்கோடா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மீனு குருவியோடைய கடையில தான் அதிகமான பேர் வந்தாங்க. காலு கடையில அதிகமான பேர் வரவே இல்லை. அதனால காலு மற்றும் ராணியும் மீனு மேல பொறாமையா இருந்தாங்க. ஆமா ராணி, கண்டிப்பா நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆவறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிட்டு. சரி இரு, தரேன் உனக்கு. இந்த மீனு உனக்கு பணம். அப்படியே மறுநாளும் வந்துச்சு. மீனு சிக்கன் பக்கோடாக்காக மாவு பண்ணிக்கிட்டு இருந்தா. காலு, நம்ம திட்டத்தை செயல்படவே முடியாது போல. அந்த மீனு அங்க இருந்து போக மாட்டேங்கிறான். அவ கண்டிப்பா தண்ணி எடுக்க போவா ராணி. கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் மீனு குருவி ஆற்றுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக போயிடுச்சு. அந்த 2 காகங்களும் அதுல வயிற்று மருந்த கலந்தாங்க. இது எல்லாத்தையும் மிட்டுக்குள்ளி பார்த்துடுச்சு. மீனு, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? நீ பண்ணி வச்ச மாவுல அந்த 2 காகங்களும் எல்லாத்தையும் கலந்துட்டு இருக்காங்க. இது சொன்னதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி மிட்டுக்கிளி. இப்பவே நான் அந்த இடத்துக்கு போறேன். ராணி, இந்நேரம் அந்த குருவி அழுதுகிட்டு இருக்கும். நான் அழுவ போறதில்ல. இப்ப நீங்க தான் அழுவ போறீங்களே. ஏ குருவியே, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டுக்கே வந்து என்னையே மிரட்டுவ? இங்க இருந்து போ. காலு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ மீனுடைய சிக்கன் பக்கோடா மாவுல அந்த வயிற்று மருந்த கலப்ப? கழுகாரே, அந்த குருவி தான் பொய் சொல்லுது. நாங்கெல்லாம் ஒன்றும் அந்த மாவுல கலக்கல. ஓ, என்கிட்டே உங்களுக்கு அவ்வளோ தைரியமா? உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க அப்ப அப்படின்னு கழுகு அந்த 2 காகங்களையும் அடிச்சது. போதும், எங்களை விட்டுடுங்க. எங்களுக்கு வலிக்குது. இனிமேட்டு இந்த தப்பை நாங்க எப்பயும் பண்ண மாட்டோம்.